இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும், நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் பெரிய ஒரு அழைப்பை விடுக்கின்றார். ஒரு முறை நபிகள் நாயகம் தன்னுடைய நண்பர் அலியோடு ஒரு தெருவில் நடந்து சென்றாராம். அவருடைய நண்பர் அலியை பார்த்து ஒருவர் கண்டபடியாக திட்டுகிறார், கேவலப்படுத்துகிறார், அசிங்கமான வார்த்தைகளை வைத்து அவரை பேசுகிறார். இதை பார்த்த அலி பொறுமை இழந்து அவரும் அளவுக்கு மீறி பேச ஆரம்பித்தார். பேசிக்கொண்டிருக்கின்ற போது முகமது நபி அவர்கள் அப்படியே சென்று விட்டார். அடுத்த நாள் காலையில் அலி என்ற நண்பர் முகமது நபியை பார்த்து, நீ எல்லாம் ஒரு நண்பனா? சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நீ விசாம விட்டுட்டு போயிட்டேயே, இதெல்லாம் நியாயமா என்று அவர் கேட்க முகமது நபி கூறினாராம், நீ பொறுமையாக இருக்கின்ற போது, அமைதியாக இருக்கின்ற போது உன்னை சுத்தி 10 காவல் தூதர்கள், வான தூதர்கள் இருப்பதை நான் கண்டேன். ஆனால் நீ எப்போது மறுவார்த்தை பேச ஆரம்பித்தாயோ, நீயும் கோபத்தோடு எரிச்சலோடு நீயும் பேச ஆரம்பித்தாயோ, அந்த 10 வான தூதர்களும் சென்று விட்டார்கள், நானும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டேன் என்று கூறினார். பிரியமான சகோதர சொல்லே, நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்களை நினைத்து, அதாவது நம்முடைய எதிரிகளை நினைத்து நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஆனால் இந்த எதிரிகள் நம்முடைய கண்ணாடி. அது மட்டுமல்ல, அவர்கள் உந்து சக்தியை கொடுக்கின்றார்கள். அவர்கள் நம்மை இன்னும் விளக்கி வைக்கின்றார்கள், இன்னும் படிக்க வைக்கின்றார்கள். இன்னும் நல்லவர்களாக வாழ நம்முடைய எதிரிகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் பகைவரை அன்பு செய்ய வேண்டும், துன்புறுத்தோருக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று பல விதத்துல நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். மனசார எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய படிப்பிற்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு அல்லது பலதரப்பட்ட விதத்துல தடையாகவும் ஒரு சங்கடத்தையும் ஒரு தர்ம பிரச்சனையையும் உருவாக்கிய இவர்களை எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி என்னை துன்புறுத்துவோருக்காகவும் என்னை அசிங்கப்படுத்துவோருக்காகவும் என் மேல் வெறுப்பு கொள்வோரை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும்? இந்த நாளில் ஆண்டவர் கூறுகிறார், ஒருவேளை அவர்களை நினைத்து நீ நோய்வாய்ப்பட்டு விடலாம். நீர் அவர்களை நினைத்து நீ கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவிக்கலாம். அவையெல்லாம் விட்டு நீ மனதார அவர்களை அன்பு செய், அவர்களுக்காக ஜெபி, அவர்களை மன்னி என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் விடுக்கின்றார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு செலுத்த வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தேவனே, எங்களால் முடியல. எங்க குடும்பத்தை, என் வாழ்க்கைய, அல்லது தொழிலுக்கு, என் வேலைக்கு, அல்லது வேலை செய்கிற இடத்துல, பணிபுரிகிற இடத்துல பலதரப்பட்ட போராட்டங்கள், சவால்கள், இவையெல்லாம் தாண்டி அப்படிப்பட்ட நபருக்கு, அது என்னோடு உடன் இருக்கக்கூடியவர், என்னோடு பேசக்கூடியவர், பழகக்கூடிய ஒற்ற நண்பனாக இருக்கக்கூடியவர் காட்டி கொடுத்து விட்டார், துரோகம் பண்ணிவிட்டார், நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டார். என் குடும்பமே இன்னைக்கு பிரச்சனை இருக்குன்னா என்னுடைய ஃப்ரெண்டுனால தான். இவர்களெல்லாம் எப்படி ஆண்டவரை மன்னிப்பது? அப்பா, அப்படிப்பட்ட உன் மனசை, உன் எண்ணத்தை, உண்மை போன்று வாழக்கூடிய அந்த தியாகத்தை, அர்ப்பணத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாரும். நான் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு இன்னும் இனியவர்களாக, நல்லவர்களாக
இறைவேண்டல் புரியக்கூடிய மக்களா என்று வாழ, என்னுடைய எதிரிகளையும் மன்னித்து, எதிரிகளுக்காக அந்த எதிரிகளையெல்லாம் நாங்கள் ஒரு படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு இன்னும் உயர, இன்னும் வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.